வந்து இல்லாம வறட்சி அடைஞ்சு இந்த ஒரு நாள் மழையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொல்லவே வேண்டாம். அவ்வளவு அழகா வந்துட்டு இருந்துச்சுன்னா எதுனாலும் செய்யுங்கிறது வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு அழகா வந்துட்டு மழை வந்துட்டு சரியான மழை. பேர் என்ன? சக்தி தேவ் இல்லையா? பேர்ல 2 பொறுப்பா மேய்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க இந்த வட்டம் மழை இல்லையம்மா இப்படி இருக்கிறேம்மான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிவிலையுமே இன்னைக்கு இந்த வட்டம் வந்துட்டு அவ்வளவு மழை இருக்காதுன்னு சொன்னாங்க. பாருங்க இது வந்து எவ்வளவு பெரிய டவி. அது வந்து 30 கிலோ அரிசி. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா மன நிறைவோட தாரை. இன்னும் என் பிள்ளைகள் நிறைய சாப்பிட வேண்டி இருக்குது. வாங்க பாத்துலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா ஒயிட் சோறு பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகா இருக்குது. இது வந்து தாமிர பிராண்ட் அப்படிங்கிற ஒரு அரிசியில வந்து பண்ணியிருக்கோம். அந்த பை வந்துட்டு 1700 சம்திங் அந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு. ஆனா இது வந்து வித்தியாசமா வச்சிருக்கேன். எப்படின்னா மாங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகு, சீரகம், இவ்வளவுதான். மாங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் மிளகு, சீரகம். இதை வந்து எண்ணெயில கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே மிக்சியில வந்துட்டு அடிச்சிடணும். குழுன்னு அடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, சீரகம்லாம் போட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம், அதுக்கடுத்து கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகா, மல்லி இதை கொஞ்சம் வறுத்துட்டு இதை அரைச்சி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும், கட்டியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நல்லா இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். முட்டை வச்சிருக்கேன். இங்க வந்து சாம்பார் வச்சிருக்கேன். ஊறுகாய் வந்து கேட்குறாங்க சில பேர், அதனால வச்சிருக்கேன். சாம்பார் வச்சிருக்கேன். சாம்பார் வந்து இந்த குழம்பு பத்தலைன்னா, குழம்பு இன்னும் இருக்கு, இல்லைன்னா அது வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் எடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். இங்க நல்ல மழை. நேற்றுலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில யூபியில போட்டிருப்பாங்க, திருமலை கோவிலுக்கு போயிருந்தேன். பயங்கர மழை. அந்த ஒரு மழையில அந்த ஒரு தங்கங்களா வாங்கங்க சாப்பிடுவாங்க தங்கங்களா. மழையில இப்ப இடையில வந்துட்டு நல்ல வறட்சி. நம்ம திருமலை கோயில், முருகன் கோயிலுக்கு போவையில பாத்தீங்கன்னா அவ்வளவு மழையில சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்துட்டு மழை வந்து இல்லாம வறட்சி அடைஞ்சு இந்த ஒரு நாள் மழையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொல்லவே வேண்டாம். அவ்வளவு அழகா வந்துட்டு மழை பெய்ஞ்சு அந்த ஆறு ஃபுல்லா தண்ணி பெய்ஞ்சிச்சு. நேற்று இங்கேயும் விடிய விடிய மழை. அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பையங்களை வந்துட்டு அங்கிருந்து அலைய விடலை. இருக்கட்டும், இன்னொரு நாளைக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டேன். மட்டன் வெட்டுறது கூட இன்னைக்கு முயற்சி பண்ணியிருந்தேன். ஒரு ஆட்டுக்குட்டி வந்திருந்தது, அதையும் நான் வெட்டலை. இது என்ன சோறு? இன்னும் சோறு வாங்கிட்டு வா, போ. இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. உங்க அம்மாவுக்கு உனக்குமா? இயற்கை நினைச்சிச்சுன்னா எதுனாலும் செய்யுங்கிறது வந்துட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு அழகா வந்துட்டு மழை வந்துட்டு சரியான மழை. இப்பயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. கீழே தட்ட வை, இப்படி வை. சாப்பிட்டுருவேன். ரொம்ப கம்மியாகிருக்க சோறு. இங்க வா, இந்த இங்க வா, முட்டை வாங்கிக்கோ. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சக்தி தேவ் இல்லையா? சிரி, சத்தியமா மாதிரி சிரி. ஆஹாஹா சிரி. சரி போய் சாப்பிடு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச குழம்பு. நான் நைட்டு சாப்பிட மாட்டேன், ஆனா எனக்கு பொறாமையா இருக்குது, இது சாப்பிடணும் போல தோணுது. ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இந்த குழம்பு நிறைய வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடு மாடு நிறைய இருக்குது. இங்க ஆடு வந்து 2 பேர் மேய்ப்பாங்க, 2 குரூப்பா மேய்ப்பாங்க. 2 பேர்ல 2 குரூப்பா மேய்ப்பாங்க. அவங்க சொன்னாங்க இந்த வட்டம் மழை இல்லையம்மா இப்படி இருக்கிறேம்மான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிவிலையுமே இன்னைக்கு இந்த வட்டம் வந்துட்டு அவ்வளவு மழை இருக்காதுன்னு சொன்னாங்களா. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா எங்க ஏரியால வந்துட்டு இந்த வட்டம் செம்ம மழை. இப்ப கூட மழை பெய்யுது, ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு மழை பெய்யாம இப்ப மழை பெய்யும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் செங்கல் இருக்க ஆரம்பிச்சா வெளியில யாரும் கேட்டவில்லை.
இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்கண்ணே. இப்ப இன்னொரு கத்தட்ட தூக்கிட்டு வருவீங்க, பெருஞ்சோரை பிணைஞ்சிட்டு நிற்பீங்க. இன்னைக்கு என்ன அருளா கொஞ்சம் கூட சாப்பிட வரல? இட்லி சாப்பிட்டாங்களா? எங்க நேரம் இருக்குது உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்துட்டு யூடியூப்ல செஞ்சு காட்டலாம்னு ஆசையா இருக்குது. ஆனா வந்து டைம் கிடையவே கிடையாது. ஆனா வேகமா வேலை நடக்கும் எங்களுக்கு. அவளுக்கு சாப்பிடுறாங்க இல்லையா? சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. 2 தட்டியா இருக்கா? இது உனக்கா? போய் கொடுங்கக்கா. யாருக்கலாம்க்கா? குளிருதோ? மழை இந்த அடி அடிச்சிச்சுன்னா சின்ன குழந்தைகளுக்கு வை. யாருக்கு அது? கொஞ்சம் வாங்கிக்கோ. முட்டை தரேன். வாங்க. நல்லா இருக்காங்களா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே மருமக வந்திருக்காளா? சரி வாங்க. இந்தாங்க. பாத்துட்டியா? பௌர்ணமிக்கு இந்த வரல நீங்க என்ன டூரிஸ்ட் போயிட்டீங்க? சரி கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. சாப்பிடு. ஆத்துக்கார் வந்திருக்காரு. ஆமா வாங்கிட்டு போயிட்டாரு. கண்ணு திறந்துட்டானா? இவ்வளவுதான். இதுக்கு போட்டு ஓராமான். என்ன தங்கம் கண்ணு சரி இல்லையோ? அழகா திறந்துட்டானே. அடியா அம்மா பிள்ளைகளுக்கு ஒரு குறை வராதுதா. உடனே அம்மா என் பிள்ளை இப்படி ஆயிட்டேன்னு ஒரே குழப்பம்னு எல்லாம் சரியாயிடுச்சு. உடம்பு எப்படி இருக்கு? புண்ணு ஆறிடுச்சா? வலி இருக்குல்ல இந்த வாரம்? எல்லாரும் எதுல வந்தீங்க? பஸ்ல வந்துட்டீங்கல்ல? தட்டு இல்லையோ? அடுத்து வாங்கிரும். பூ எத்தனை கடை? சரி. உங்க வீட்டு மல்லியா? வீட்டு மல்லியா? இன்னைக்கு நைட்டு வந்தாச்சு. சரி சிரிஞ்சு வைக்கா சாப்பிடவா?
சாடு தூங்க போ. அடுத்த வாரம் ஏதாவது தட்டு கொண்டு வந்துருங்க. நெசமா வேற வழி இல்ல. முட்டை 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 முட்டை. நீங்க அக்கா தான். ஆமா, எனி மாதிரி தலை விரிச்சிருக்கீங்கல்ல. என்ன நீ குழம்பு வாங்க போறியா? அத்தானேங்க, அத்தாவோட சண்டை போடாம இருங்க. இன்னைக்கு வெள்ளியோ காணும் சாப்பிடாம வரல. இன்னும் வாங்கிக்கோங்க. எனக்கு ஒரு உத்தராட்சம் கிட்ட கிடைக்குமா? வாங்கிட்டு வாங்க எனக்கு. வலி குறைஞ்சிருக்கா? வலி இருக்கா? குறைஞ்சிருச்சுல. இவ்வளவு சாப்பிட மாட்டிய நீ? சாப்பிட்டு எனக்கு காட்டணும். வேஸ்ட் ஆக்கணியும். எத்தனை மணிக்கு கிளம்புங்க ஊர்ல? சரிக்கா சரிக்கா. உங்க அம்மா இருக்கட்டுமா? கூட்டு போறிய? இங்கதான் நிம்மதியா இருக்கா. இருக்கட்டும், நீங்க போங்க. அதுக்கு இன்னைக்கு இல்லையா? அது யாருக்கு? இது அப்பளம் வாங்கினது ஏன் அவ ஏன் இல்ல? வாங்கி வைக்கவா? அப்படி செய்யலாமா? இன்னும் வாங்கிக்கோங்க. மயக்கமா இருந்தா அத்தான் நல்ல. இன்னைக்கு போதும். முட்டை தாரேன், என்னனாலும் தாரேன் தங்க பிள்ளையில. வாங்க மக்களா, உங்களுக்காண்டி தானே நான் வாங்கி வச்சுட்டேன். ஐயோ சரி தங்கம். பிரியாணியா? அவங்கள யாருக்கு உட்காந்துருந்தா? எனக்கா? உங்களை உட்காரக்கூடாதுன்னு ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. ஹாய் உறவுகளை, உங்கள்கிட்ட பேச முடியல. நிறைய வேலைகள் ஆகி போச்சு. பார்த்துட்டு தான் இருக்கீங்க பாருங்க. இது வந்து எவ்வளவு பெரிய டவி. அது வந்து 30 கிலோ அரிசி. 30 இன்னைக்கு 35 35 கிலோ அரிசி களி இன்னும் வந்து பொங்கியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கரை ஆயிடுச்சு. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, மன நிறைவோட தான் தாரேன். இன்னும் என் பிள்ளைகள் நிறைய சாப்பிட வேண்டி இருக்குது. படிச்சல சாப்பாடு போட்டுருவோமா? இவ்வளவு கனவு நாங்க செய்யத்தான் செய்யறோம். இது வந்துட்டு இன்னைக்கு என்னக்கா செஞ்சீங்க?
அப்போ வந்து இவ்வளவு காலம் வந்து நாங்க செய்யும் போது சந்தோஷமா தான் நான் செய்யறேன். இதுல வந்துட்டு ஒரு வருத்தமும் இல்லை. என் பிள்ளைகள் சாப்பிடணும் அவ்வளவுதான். இன்னைக்குதான் சாப்பாடுன்னு நான் சொல்லிட்டு போறது இல்ல. உங்க முன்னாடிதான் எல்லாமே லைவா காட்டிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம யூடியூபை வந்துட்டு பார்த்துட்டு இன்னும் நிறைய ஃபாலோஸ் கொடுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். நீங்க சொல்லலாம். இன்னும் எனக்கு என்ன மாத்தி தரணும்னு தெரியல. காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சிருந்தேன். இல்ல காலையில இருந்து வெண்பொங்கல் செஞ்சிருந்தேன். வெண்பொங்கலும் சட்னி சாம்பார் வச்சிருந்தோம். மத்தியானம் வந்துட்டு சாதமும் புடலங்காய் பொரியல், ரசம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் வச்சிருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த சாப்பாடு கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுயநலம்லாம் எனக்கு கிடையாதுங்க. எனக்கு சுயநலம்லாம் கிடையாது. அது உங்களுக்கு புரியவும் தெரியாது. சுயநலம் அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எனக்குங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப சாப்பிட்டு போனாங்கல்ல, இவங்க தான் என்னோட சொந்தம். அவங்க எனக்கு இருந்தால் போதும். அதனால எல்லாரும் வாங்க. அம்மாவோட அருளை பெறுங்க. நான் ஒவ்வொரு சாமியார்கள் மாதிரி நாங்க பெரிய சாமியாரு, நாங்க சொன்னதெல்லாம் நடந்துரும், நாங்க அதை பண்ணிடும் அப்படிலாம் நான் வந்து எந்த யூடியூப்லயும் சொல்லியிருக்க மாட்டேன். அருள்வாக்குங்கிறது அது வேற. வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு அதை வந்து நான் உங்களை காமிச்சதே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருள்வாக்கு ஆன்மீகங்கிறது வந்துட்டு அது ஒரு சில மதத்தை குறிக்கும். எல்லா மதத்தவர்களும் இருக்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சாப்பாடு வாங்கும் போதே நிறைய ஜீசஸ் கும்பிடுறவங்க, நிறைய இஸ்லாமியர்கள்லாம் வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு தாய் உள்ளம். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள நீங்களும் வாங்க. அம்மாவை நல்லா கும்பிடுங்க. மேலும் மேலும் நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்வோடு நம்ம வாழ்றதுக்கு வழிகாட்டலாம். ஜெய் பவானி.